கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களிலே தேவன் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், தேவன் சில காரியங்களை சொல்லுகிறார். நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறோம். தேவனும் பதில் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் சில ஜெபங்கள் தேவன் பதில் தர மாட்டார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் இவ்விதமான காரியங்களினாலே தேவன் நம்மை கடிந்து கொள்ளும்போது நாம் அசட்டை பண்ணினால், அவருடைய ஆலோசனையை நமக்கு தரும் பொழுது அவைகள் நமக்கு விருப்பமாய் இல்லை என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலை நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், தேவனை அறிகிற அறிவிலே, வேதத்தின் மகத்துவத்தை அறிகிற அறிவை நாம் வெறுத்தால், தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டேன் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட அநேக ஜெபங்கள் நாம் ஏறெடுக்கிறோம். சில ஜெபங்கள் தேவன் நமக்கு பதில் தருவதில்லையா? இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தேவன் நம்மை கடிந்து கொள்ளும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுத்திருக்கிறோமா? 24ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால், நாம் எத்தனை வருடங்கள் ஜெபித்தாலும் தேவனுடைய பதில் நமக்கு கிடைக்காது. ஆகவே நாம் ஜெபிக்கும் முன்பே நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து, தேவன் நம்மிடத்தில் விரும்புவது என்ன என்பதை நாம் பார்த்து, தேவனுடைய ஆலோசனைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நம்மை ஒப்புவித்து விட்டு அப்புறம் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே இந்த ஆலோசனை நமக்கு இன்றைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நாம் தேவனிடத்திலிருந்து ஜெபங்களுக்கு பதில்களை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்றால், நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்தல் வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.